வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். தமிழ்நாட்டில் வந்துட்டு லா காலேஜ் படிக்கிறதுக்கு வந்துட்டு சீட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்டு வந்து கிடைக்கல. அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுருக்கீங்க. வேறு என்னாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ப்ரைவேட் காலேஜ் இருக்கா? இல்லை வந்து கரஸ்பாண்டில் படிக்க முடியுமா? ஏன்னா நான் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். என்னோடய பர்சன்டேஜை வந்து 75, 60, 50 தான் இருக்குது. வேறு எதனாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜ்லேயும் ப்ளஸ் டூலேயும் வந்துட்டு ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு 60, 70 அந்த மாதிரி பர்சன்டேஜ் மார்க் தான் எடுத்திருப்பாங்க. அவங்களால தமிழ்நாட்டில் இருக்கிற லா காலேஜில் சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வேறு எதனாச்சும் ஸ்டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு லா காலேஜ் வந்து படிக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் லா காலேஜஸ் இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதினீங்கன்னா நல்ல கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே சீட்டு கிடைக்கும். இல்லை பக்கத்தில் இருக்க ஆந்திராலேயும் வந்துட்டு இருக்குது. அங்கேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் வந்துட்டு ஒரு 25,000 30,000 வந்துட்டு வருஷ ஃபீஸில் வந்து நீங்கள் வந்து லா காலேஜ் படிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு 1,00,000 80,000 அந்த மாதிரி போகும்போது அங்கே பக்கத்து ஸ்டேட்டில் போய் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி தெலுங்கானாவில் இருக்குது. தெலுங்கானாலேயும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து எழுதி நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் போய் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்குது. முக்கியமானது வந்து மகாராஷ்டிராவில் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப நிறைய லா காலேஜஸ் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து கம்மியான மார்க்லேயே வந்துட்டு நல்லா வந்து கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தாலும் அங்கே வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டோட ப்ரைவேட் லா காலேஜோட கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப கம்மி. இன்னும் அங்கே போய் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரு 3 வருஷம் அங்கே தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் நீங்கள் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு டெல்லி மற்ற ஸ்டேட்லேயும் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெல்லியெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி வந்து ரொம்ப மேண்டேட்டரியாக இருக்கும். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஹிந்தியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலீஷில் ரொம்ப ரேராக தான் இருக்கும். டெல்லி ஹைகோர்ட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போனால் தான் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ரொம்ப இருக்கும். அதனால் அந்த ஹிந்தி லாங்குவேஜும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் வந்து நிறைய லா காலேஜஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் இதை படிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேறுனாச்சும் ஸ்டேட்டை பற்றி லா காலேஜ் எப்போ என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த மாதிரி எதனாச்சும் டவுட்டு இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதுக்கு நான் வந்துட்டு ப்ரீஃபாக ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் மார்க் வச்சுக்கின்னு வேறுனாச்சும் லா காலேஜை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.